இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். டக்குன்னு 10 நிமிஷத்திலே பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க வீட்ல முட்டைக்கோஸ் இருந்தா உடனே இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். வெல்கம் டு லவ் ரெசிபீஸ் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் முட்டைக்கோஸை நைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவி கூட எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி மட்டும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். முழுச்சியும் சேர்த்துக்காதீங்க. பாதி சேர்த்துட்டு மீதி அப்படி வைங்க ஓரமாக. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு இந்த வடை நல்லா மொறுன்னு டேஸ்டியாக கிடைக்கும். ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்புக்கு குறைவாக தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதிகமாக இந்த ரெசிபிக்கு தேவைப்படாது. அதிகமாக சேர்க்கவும் கூடாது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேணாம், எனக்கு தேவைப்படுது அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடை பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வடை தட்டுற பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த வடை தட்டி டீப்ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதை தட்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக தட்டிடலாம். இதுக்கு இலையோ பாலிதீன் கவரோ தேவைப்படாது. அழகாக கையிலேயே நீங்கள் ஈரமாக்கி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்டிருக்க வடையை திருப்பி போட்டுருங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம சர்வ் பண்ண எடுத்துடலாம். நம்ம சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட தயாராக இருக்குது. டக்குன்னு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த வடையை மேக் பண்ணிடலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ளேவர்புல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.